ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தித்திப்பு சமையல். இறால் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இறால் சில்லி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ இறாலை சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உள்ளார இருக்க குடல் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியாக எலுமிச்சை பழம் சாறையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதோட கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினாதான் மசாலாலாம் இறாலோடு நல்லா ஒட்டி வரும். எண்ணெயில் போட்டாலும் மசாலா தனியாக பிரிஞ்சு போகாது. இப்போது 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம். அதில் நான் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு இறாலாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒட்டுக்கா சேர்க்காதீங்க, எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இறாலை 3ல் இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் பொரிச்சா போதும். அதுக்கு மேலே பொரிச்சோம்னா இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. மேக்ஸிமம் 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மட்டும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இறால் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே சேர்த்து விட்டிங்கன்னா தீஞ்சும் போயிடும். இதே மாதிரி எனக்கு இன்னும் 2 பேட்ச் வந்துச்சு, அதையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.